அந்த அழுத்தங்கள் நிறைய குடுக்கப்பட்டதா விஜய் சொல்லிட்டே இருந்தாரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 2, 3 அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம். அது நெறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், ரசிகர்களுக்கு தெரியும். பட் இந்த ஜனநாயகன் படம் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா, விஜயோட கிரேஸ் எந்த அளவுக்கு உயர்ந்து போகும். அரசியல் வாழ்க்கையிலும் சரி, மக்கள் மத்தியிலயும் அவருடைய ஸ்டேஜே வேற மாரி போகும். ஆனா, இந்த படத்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடக்கூடாதுன்னு இதுவரைக்குமே வெளிவர விடாம தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு அழுத்தம் வந்து நெறைய விஜய்க்கு இருந்தது. இந்த ஒரு படம் வந்தா போதும், விஜயோட ரேஞ்சே வேற. பட் அது வர முடியல. அது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் விஜய்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒரு ஒரு பிரச்சனை வந்து டக்குன்னு பூகம்பமா திடீர்னு கிளப்பி விட்டாங்க. அது எல்லாருக்குமே அதுவும் தெரியும். பட் அத அத அந்த பிரச்சனைலாம் தாண்டி அப்படி மீண்டு வந்துட்டலாம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கத்தையும் குடுத்தாரு அவரு, நான் சொல்றேன். திடீர்னு பார்த்தா இங்க சிபிஐ என்கொயரி ஒண்ணு மீண்டும் அழைப்பு வருது. ஏற்கனவே முடிந்து போனது மீண்டும் ஒரு அழைப்பு வருது. இந்த இடத்துல குறிப்பா பார்க்க போனோம்னா, அவருடைய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து 50,000 விருப்ப மனுக்கள் பெறும்போது, அது சம்பந்தமாக இந்த எலெக்ஷன்ல வேட்பாளர்கள் தேர்தல்ல ஒரு நேர்காணல் டேட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. எல்லாத்துக்கும் அழைப்பு குடுத்துட்டாரு. எல்லா பேரும் வந்து சென்னைக்கு வரதா தகவல் குடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வருது. உடனடியாக வாங்கன்னு. இது விஜய் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அழுத்தம், இந்த அழுத்தம்னு தாண்டி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் ஒரு அழைப்பு வரும்போது, ஆனா மீண்டும் தேவைப்பட்ட கூப்பிடுற விஷயத்த சொன்னதுனால அழைப்பு வரும்போது, அதை விஜய் எடுத்துக்கிட்டார். பட் அங்கே ஒரு விளக்கம் குடுத்தார். சார் இப்ப என்னால வர முடியாது சார். சென்னை அலுவலகத்துல நான் மீட் பண்றேன். இல்ல அப்படின்னா ஒரு 10 நாள் டைம் பண்ணு சார். எனக்கு நேர்காணல் இருக்கு. அரசியல் வேலைகள் நிறையா இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார்கள் அத. ஸோ நேர்காணல்ல இங்க வந்து நிர்வாகிகள் மத்தியில அந்த ஆடிட்டோரியத்துல சந்திக்கிறார். சந்திக்கும்போது நிர்வாகிகளுடைய அந்த ஃபேஸ் வந்து எப்பயுமே ஒரு பிரைட்டா நல்லா ஜாலியா இருக்கிறவங்க இல்ல. அப்ப விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு இதில் இருக்காங்க தான் டக்குன்னு அந்த நேர்காணல் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாரு. என்னோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அத நான் பார்த்துக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய முடிவு எடுத்துட்டு நான் வந்து இப்ப வெளில வந்திருக்கேன். அத உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள யாரும் போகாதீங்க, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அவர் ஏற்கனவே அந்த முடிவை ரசிகர்கிட்ட சொன்னாலும் தெளிவாவாங்க, தொண்டர்கிட்ட தெளிவாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். மைல்டா சொன்னாரு, மைல்டு. இப்போ ஒரு முடிவு எடுத்து நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அந்த முடிவு வந்து நான் சொன்னது மாதிரி அவர் எடுத்திருக்காரு தான் நான் நினைக்கிறேன் நானு. நீங்க புரிஞ்சுக்கங்க.